தட்டுவதற்கென்றே கைகளுடன் வந்த அனைவருக்கும் வணக்கம். முதுகிற்கு பின் செய்ய வேண்டிய ஒரே வேலை தட்டி கொடுப்பதுதான். அரங்கில் அமர்ந்து செய்ய வேண்டிய ஒரே வேலையும் தட்டி கொண்டிருப்பதுதான். இப்போது கை தட்டுபவர்களுக்கு மட்டுமே எப்போதும் கவியரசு ஆசி உண்டு. எப்போதும் கை தட்டுபவர்களுக்கு இந்த கவிதை சமர்ப்பணம். கவியரசு கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் நடத்தும் கவியரசர் பிறந்தநாள் விழா. இசைவாணியே இந்த வாணி மகாலில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாள். சரமாரியாய் காதுகளில் தேன்பாய்ச்சும் சமாரியாவின் இசை நிகழ்ச்சியை இதுவரை கேட்டால் மாமன்னர் MSV வாழ்த்து பெற்ற அவைக்கு வணக்கம். MSV காலம் அது ஒரு பொற்காலம். தெண்டமாரிகளும் ஊதாரிகளும் பாட்டெழுத வரவில்லை. அது தமிழ் அரசோற்றிய கவியரசின் கவிக்காலம். மேடையில் அமர்ந்திருக்கும் SPM உள்ளிட்ட மேதகு அனைவருக்கும் வணக்கம். என்ன தினம் இன்று? நொந்து நூடுல்ஸான காலம் போய் நூடுல்ஸால் நொந்த காலம் இது. சாகா வரம் பெற்ற யோகா தினம் இன்று. அடங்கியே பழக்கப்பட்ட மனைவியிடம் அடங்கியே பழக்கப்பட்ட தந்தையர் தினமும் இன்றுதான். கவிமாலை சூட்ட என்னை அழைத்திருக்கிறார்கள். எங்கள் பரம்பரை ராஜராஜ சோழனுக்கு ஆர்த்தி மாலை சூட்டிய ஆர்சுத்தியார் பரம்பரை என்பதாலா? இல்லை, இன்று கவிராஜனுக்கு மாலை சூட்ட பணித்திருக்கிறார்கள். ஏனெனில் நான் கவிதை மதுவில் குடியிருக்கும் கண்ணதாசன் பரம்பரை என்பதால். கண்ணதாசன் அது காந்த சொல். கோடம்பாக்கத்தில் உச்சரித்தால் பாட்டு வரும், கோபாலபுரத்தில் உச்சரித்தால் கவிதை வரும். உலகில் இருப்பவரின் லீலைகள், உலகில் இருவரின் லீலைகள்தான் போற்றப்பட்டது. ஒன்று கண்ணனின் லீலை, மற்றொன்று கண்ணதாசன் லீலை. நீ கடித்து போட்ட எலும்புகளும் கவிதை சொன்னது. எத்தனை வார்த்தை கொண்டு நீ கடித்த போதும் யார் மனதும் காயம்பட்டதில்லை. ஏனெனில் பல்முளையா குழந்தை கடி உன் கடி. சிறைப்பட்டு கிடந்த வார்த்தைகளுக்கெல்லாம் சிறகு தந்தவன் நீ. விரிந்த வானத்தில் காற்றலைகளில் தட்டச்சு செய்து கண்ணாடி வளையலாய் இசைத்தவன் நீ. சினுங்கிய கொலுசுகளுக்குள் வெட்கத்தை புகட்டிய வெண்பாணி. கவியரசே, உன்னை எப்படி வடிப்பது? இமயமலையின் எந்த மூலையை கவிதையால் புகழ்வது? கடலின் எந்த பகுதியை காவியமாய் படைப்பது? உன் தத்துவ பாடல் கேட்டு தலை நிமிர்ந்த MSVகள் எத்தனை? உன் மன்மத பானம் கேட்டு மயங்கி கிடந்த இளையராஜாக்கள் எத்தனை? உன் சரணம் கேட்டு உன்னிடம் சரணடைந்த ஜானகிகள் எத்தனை? சந்து முனைகளிலெல்லாம் வழிந்து ஓடிய உன் சிந்து பைரவி வரிகளில் வயதுக்கு வந்த தாவணி ரவிக்கைகள் எத்தனை? மொட்டு பெண்களுக்கு பாட்டு தென்றலாய் வந்து பூப்படைய வைத்த யாப்பு நீ அல்லவா? நீ குங்கும பொட்டு வைத்த குண்டலகேசி. மீசை வைத்து கொள்ளாத முண்டாசு பாரதி. சோகங்களும் உன் சொற்களை கேட்டுதான் கண்ணீர் சிந்தும். சுகங்களும் உன் பள்ளியறை வார்த்தை கேட்டு தன் பருவத்தை செப்பனிடும். மீசை முளைத்த பருவ காதலனுக்கு ஆசை சீர்வரிசை தந்த சாம காதலன் நீ. கீற்று கொட்டகை செவிகளிலும் சிம்மாசனமிட்டு ஆட்சி செய்தவன் நீ. எல்லோருடைய கால்களையும் இடறியவை கருங்கல்லாய் கிடந்தன. நீ இடறிய கருங்கல் கூட சிலைகளாய் மாறின. எல்லோரும் பேனா பிடித்தால் எழுத்துக்கள் பிறந்தன. உன் கையை பேனா பற்றினாலோ கருத்துக்கள் தவழ்ந்தன. நீ ஒரு காட்டாறு. கரைகளால் உன்னை கட்டுப்படுத்த முடியுமா? அணைகள் கொண்டு உன்னை அடைத்து வைக்க முடியுமா? நீ செட்டியாராய் பிறந்த போதும் கெட்டியாராய் பணம் வைத்திருக்கவில்லை. பணம் மட்டுமே நீ வைத்திருந்தாய் என்றால் உன் பிள்ளைகள் மட்டுமே பிரித்து கொண்டிருப்பார். நீ புகழ் சேர்த்து வைத்திருந்தாய். தமிழ்நாட்டு பிள்ளைகளே நாங்கள் பிரித்து கொண்டிருக்கிறோம். உன் வாழ்க்கை அது தமிழனுக்கான புதையல். உன் பொது வாழ்க்கை அது மனிதாபிமானத்திற்கான கையிருப்பு. ஆண்மையின் அடையாளம் உனக்கு விரல் முளைத்த மீசை உன் எழுதுகோல். அது எவருக்கும் தலைவணங்கா செங்கோல். கவிதை சூட்டுகோளால் உலகத் தமிழனையே ஆட்டி படைத்த ஒப்பற்ற கவிஞன் நீ. உண்மையின் மறுபெயர் கண்ணதாசன்.
எல்லா தவறும் செய்த எவனால் உண்மையை ஒப்புக்கொள்ள முடியும்? அறைக்குள் செய்த தவறுகளை கூட உலகிற்கு அறிவிப்பு செய்த மாவீரன் நீ. தவறுகள் கூட உன்னால் தண்டனை பெற்று கிடந்தது. அரசியலில் நீ தோற்றாயாம். யார் சொன்னது? அரசியல் அல்லவா உன்னிடம் தோற்றது. அரசியலில் வஞ்சகமும் சூதும் தெரிந்தால் அது சாணக்கியம். உடன் இருப்பவனையே முதுகில் குத்தினால் அது வியூகம். நீ ஒரு பச்சை மண், எதை போட்டாலும் கவிதையாய் முளைக்க வைக்கும் உன் இதய நாற்றங்கால். சாபங்களையும் வரமாய் மாற்றிய மகா யோகினி, சுகங்களையும் ரணங்களையும் தவமாய் கருதிய இல்லற போகினி. கவி போதைக்கும் மது போதைக்கும் உனக்குள் எப்போதும் மல்யுத்த போட்டி நடந்ததுண்டு. பதக்கத்தை வெல்வது உன் பாட்டு கவிதைதானே. நமக்கு தெரிந்த கம்பன் கண்ணதாசன் தானே. நம் செவிப்பசிக்கு முப்பால் தந்த வள்ளுவன் கவியரசு தானே. இயேசு காவியமாய் கண்முன்னே வந்து நின்றது உன்னால் தானே. தாயின் முளைப்பால் பருகாத குழந்தை உண்டு, உன் தமிழ்ப்பால் அருந்தாத குழந்தை உண்டா? செவிப்பறையை தாளாட்டும் செவிலித்தாய் நீ அல்லவா. எழுத்துக்கள் வழிபட வேண்டிய மொழியின் ஆலயம் நீ. எழுத்தே இல்லாத மொழி மலேய மொழி, இலக்கணம் இல்லாதது மங்கோலிய மொழி, உரையாடல் இல்லாதது சமஸ்கிருத மொழி. உன் எழுத்து இல்லாமல் ஏது தமிழ் மொழி? உன் எழுதுகோளுக்கு என்ன பொருள்? அது அகநானூற்றின் ஈரமுத்தம், அது புறநானூற்றின் வீர யுத்தம். பாரதிக்கு கிடைக்கா சங்கத்தமிழை பதிப்பித்தது ஊவேசா, பாமரனுக்கும் சென்று சேர்த்தது நீதானே கண்ணதாசா. நாதா என்று நரி ஊளை விட்டு கொண்டிருந்த தமிழ் சினிமா சிங்கம் உன் வருகைக்கு பிறகுதான் கர்ஜித்து பழகியது. உன்னை எப்படி அழைப்பேன்? உன்னை நான் எப்படி அழைப்பேன்? கவிதாசன் கம்பன் என்றா, பாப்லோ நெருடா என்றா, வால்டர் விட்மன் என்றா? என் நெஞ்சை நிமிர்த்தி இப்படி அழைப்பேன், கவியரசு கண்ணதாசன் என்று. நிகரில்லா நிதர்சனம் நீ, ஒப்பில்லா ஒற்றை இலக்கம் நீ. நிலவின் ஒளியை இழுக்க பிறந்தவன் நீ, நீலவான் நிறத்தை நிரப்ப பிறந்தவன் நீ. கடலின் அலையாய் விரிய பிறந்தவன் நீ, நீ பூமியே வியந்து புகழப் பிறந்தவன். அலெக்சாண்டரின் கல்லறையில் எழுதப்பட்டிருந்தது இப்படி: உலகம் முழுவதும் போதாது என்பவனுக்கு இந்த கல்லறை குழி போதுமானது என்று. குடிகாரன் கல்லறையில் எழுதப்பட்டிருந்தது இப்படி: தண்ணீரில் மிதந்தவன் தரையில் மூழ்கிவிட்டான் என்று. நடிகையின் கல்லறையில் எழுதப்பட்டிருந்தது இப்படி: பயந்து விடாதீர்கள், மேக்கப் இல்லாமல் உறங்குகிறாள் என்று. விலைமகளின் கல்லறையில் எழுதப்பட்டிருந்தது இப்படி: இங்கு மட்டும்தான் இவள் தனியாக உறங்குகிறாள் என்று. அரசியல்வாதியின் கல்லறையில் எழுதப்பட்டிருந்தது இப்படி: தயவு செய்து கைதட்டி விடாதீர்கள், எழுந்துவிடப் போகிறான் என்று. உன் கல்லறையில் எழுதி வைக்க வேண்டும் இப்படி: உலகத்தையே விழிக்க வைத்தவன் தன் கண்ணை மூடி கிடக்கிறான் என்று. எவனுக்கும் அஞ்சாதவன் நீ, எவனிடத்திலுமா அப்படி? எப்படி பயம் வரும் உனக்கு? படைத்துக் கொண்டிருப்பவனுக்கு அழிவை பற்றிய கவலை எதற்கு? பைந்தமிழ் பிரம்மாணி, 1000 கவிதைகளை மட்டுமல்ல, பல்லாயிரம் கவிதைகளை படைத்தவன் நீ. நீ வாழ்ந்தாய், வாழ்கிறாய், வாழ்வாய். நன்றி, வணக்கம்.